ஏன் கற்பாங்க அங்கேயே நின்னுட்டு இருக்க? வா வீட்டுக்குள்ள போகலாம். ஏக்கா நாம என்ன இவங்க வீட்ல விருந்து சாப்பிடக்க வந்திருக்கோம். அத்தான் என்னமோ வீட்டுக்குள்ள வாங்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதானே ஏங்க நாம உங்க தங்கச்சி வீட்ல உட்கார்ந்து தலைவாழை இலைய போட்டு விருந்து சாப்பிடக்க வந்திருக்கோம். வீட்டுக்குள்ள எல்லாம் எங்களால வர முடியாது. உங்க தங்கச்சி மார வெளியில வர சொல்லுங்க. ஏடி வீட்டுக்குள்ள போய் பேசுவோம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஒழுங்கா உங்க தங்கச்சி மாரோட வெளில கூட்டுங்க. தெருவுல வச்சு நரக்குன்னு 4 கேள்வி கேட்டா தான் தெரியும் உங்களுக்கு. அவங்க லட்சணம் தெருவுல உள்ளவங்களுக்கு தெரியட்டு. அதனால வெளில கூப்பிடுங்க. அக்கா உன் தங்கச்சி ஒற்றுமையா இருக்கிற போலயும் நாம தான் பிரச்சனை பண்றது போலயும் என்ன நாடகம் நடிச்சிட்டுலாம் இருப்பாங்க. தெருவுல வச்சு 4 வார்த்தை நரக்குன்னு கேட்டா தானே அக்கம் பக்கத்துல உள்ள எல்லாருக்கும் இவங்க லட்சணம் தெரியும். அப்படி சொல்லுக்கா. சுமதி, தங்கராணி, இது நம்ம அண்ணன் குரல் போல இருக்குல்ல? ஆமாக்கா அண்ணனே தான். ரெண்டு பேரும் வீட்டை விட்டு முதல்ல வெளில வாங்க. பாத்தீங்களா ரெண்டு பேரும் எப்படி ஜோடி போட்டு வந்து நிக்கறாங்கன்னு? அக்கா கூட பேச மாட்டேன்னு அப்படி இப்படி என்னெல்லாம் குத்த சொன்னா. இப்ப பாத்தீங்களா உங்க தங்கராணி தங்கச்சி அக்கா கூட ஜோடி போட்டு நிக்கறத. இப்ப மர்மோனே வீட்டுக்குள்ள வாங்கலாம். எதுக்கு வாசல்ல நின்னுட்டு இருக்கீங்க? நாங்க ஒண்ணா சுவாத்துக்கு வரையிலாதவங்க இல்ல. உங்க வீட்டுல வந்து சுவாத்துங்கிறதுக்கு. அடி நான் உங்களை வீட்டுக்குள்ள தானே வர சொன்னேன். ஏத்தா பேசி முடிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. அதுக்கு என்ன மர்மோனா வீட்டுக்குள்ள வந்து பேசுங்க. ஏங்க அந்த கலவி அறிவில்லத்தனமா பேசிட்டு இருக்கு. நீங்க உங்க தங்கச்சி கிட்ட நாக்க புடுங்க போல நரக்குன்னு 4 கேள்வி கேளுங்க. ஏக்கா அத்தா என்ன முழிச்சிட்டே இருக்காரு, நீ போய் கேளு. ஆவடி நீ சொல்றதான் சரி. அக்காவும் தங்கச்சி ஒண்ணு கூடி எங்க பேரை நாரடிக்கலாம் பாத்துட்டு இருக்கீங்களோ? அக்காவும் தங்கச்சி நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டனா உங்க பேர் எப்படி நாரும்? நீங்க ரெண்டு பேரும் தானே இல்லாதவன் பொல்லாத்தையும் எங்களை பத்தி சொல்லி சொல்லி கொடுப்பீங்க. கற்பகம் நீ இங்க வா, நான் பேசுறேன். நீங்க என்ன பேசுறீங்க? மரம் கணக்குல நின்னுட்டே இருக்கீங்க. ரெண்டு திமிரு பிடிச்சவங்க ஜோடி போட்டு எப்படி நிக்கறாங்கன்னு பாருங்க. அதான் நான் பேசுறேன்னு சொல்றேன்ல, நீ இந்த பக்கம் வா. ஏத்தா சுமதி அக்காவுக்கு அண்ணன் பின்னாடி 2 பேர் இருக்கிறாங்கல்ல, அதுல ஒருத்தங்க அவங்க அண்ணன் பொண்டாட்டி, இன்னும் ஒருத்தங்க அவங்க அண்ணன் பொண்டாட்டிக்கு தங்கச்சியா? ஆமா மர்மோளா, அந்த பிள்ளை சுமதியோட அண்ணன் பொண்டாட்டியோட தங்கச்சி. அதுக்கு இல்லத்த அவங்க மைனிகாரி என்ன சொன்னாங்க பாத்தீங்களா? அக்காவும் தங்கச்சியும் ஜோடி போட்டு நிக்கிறீங்கன்னு. அப்பா அவங்க அக்கா தங்கச்சி ஜோடி போட்டு தானே நிக்கிறாங்க. ஆமா மர்மோளா, அவங்களுக்கு ஒரு நியாயம் இவங்களுக்கு ஒரு நியாயம் இல்ல. என்ன நியாயமோ போங்க. ஆனா சுமதி அக்காவுக்கு அண்ணன் மட்டும் நல்ல கோவமா இருக்காருன்னு தெரியுது. ஆமா அந்த பையன் கோவத்துல எல்லாம் பேசிட்டு இருக்கான். சுமதி கோவப்படாம பேசணும், இல்லனா தெருவுலச்சில சண்டை நடக்கும். தெரு சண்டை பாக்க ஊர் கூட்டம் வந்துருமே. ஆமா அப்புறம் சுமதியும் அவளுக்கு அண்ணனும் தெருவுலச்சி சண்டை போட்டாங்கன்னு ஊர் ஃபுல்லா ஒரே பேச்சாதான் இருக்கும். என்ன ரெண்டு பேரும் முடிச்சிட்டே நிக்கிறீங்க? அவர் கேட்டார்ல, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. வீட்டு வாசல்ல வந்து நின்னுட்டு உங்க இஷ்டத்துக்கு கேள்வி கேப்பீங்க, நாங்க பதில் சொல்லணுமாக்கோ? பாத்தீங்களா எவ்வளவு திமிரா பேசுறான்னு? பாத்துட்டு தான் இருக்கேன். எம்மா எதுக்கு தெருவுல வச்சு சத்தம் போட்டு இருக்கீங்க? இங்க தெருவுல உள்ளவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? என்ன நினைச்சா எங்களுக்கு என்ன? உங்க மருமக கிட்ட நாக்க புடுங்க போல 4 கேள்வி கேட்க தான் வந்திருக்கோம். அப்படி சொல்லுக்கா, திமிரு பிடிச்சவளா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நிக்கறவள பாத்தியா? என்னத்தமா சொல்லணும் பதில்? இவங்க கிட்ட எல்லாம் நான் பேச வரல. ஏங்க அவங்க ரெண்டு பேரும் பார்த்து கேக்குற கேள்வி கேளுங்க. எப்படி திமிரு பிடிச்சு போய் நிக்கறாள பாருங்க. சொல்லுங்க, பதில சொல்லுங்க. என்னங்க இந்த பக்கம் திரும்பி நின்னு கேட்டிட்டு இருக்கீங்க? அந்த பக்கம் இல்ல அவள ரெண்டு பேரும் நிக்கேள்வா, அந்த பக்கம் திரும்பி நின்னு கேளுங்க. எனக்கு எல்லாம் தெரியும் எந்த பக்கம் திரும்பி நின்னு என்ன கேள்வி கேட்கணும்னு. அதான் சொல்லிட்டு இருக்கீங்களா, அந்த பக்கம் திரும்பி நின்னு கேள்வி கேளுங்க. ஏடி திமிரு எடுத்தவளா, உன் திமிர என்கிட்ட காட்டலான்னு நினைச்சிட்டு இருக்குதியோ? ஏங்க என்னங்க பேசுறீங்க? இவ்வளவு நாளா உன்கிட்ட கேட்காம இருந்தேன் பாத்தியா, அதான் என் மேல உள்ள தப்பு. அத்தா என்ன சேத்தா உங்களுக்கு? ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அக்காவும் தங்கச்சியும் என்னென்ன வேலையை பார்த்திருக்கீங்க? என்னாச்சு இந்த அண்ணனுக்கு? சுமதி அக்காவிட்டையும் தங்கராணி அக்கா கிட்டையும் பேசிட்டு இருந்தாரு, இப்ப திரும்பி நின்னு அவருக்கு பொண்டாட்டிட்டையும் குழந்தைகிட்டையும் கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. என்ன அத்தான் கொத்தான்னு கிடைக்க? ஏங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஏய் என்னடி சொல்லிட்டு இருந்த எங்க தங்கச்சி மாரோட பார்த்து? உங்க 2 தங்கச்சி மாரோலையும் தெருவுல நிக்க விட்டு நாக்க புடுங்க போல 4 கேள்வி கேளுங்கன்னு தானே? அந்த 4 கேள்வியும் கேட்க வேண்டியது என் தங்கச்சி மார்கிட்ட இல்லாட்டி உன் தங்கச்சிட்டையும் உனக்கிட்டையும். அத்தானுக்கு இப்பதான் தெளிவு வந்திருக்கு. 2 பேரும் என்னென்ன வேலை பண்ணீங்க, எப்படி எல்லாம் நாடகம் நடிச்சு என்ன ஏமாத்துனீங்க, எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சு போச்சுட்டி. என்ன தெரிஞ்சு போச்சு? நாங்க என்ன பண்ணோம்? எங்க 2 பேரையும் கூட்டிட்டு வந்து உங்க தங்கச்சி முன்னாடி வச்சு எங்களை அசிங்கப்படுத்துறீங்களா? யாரடி யார அசிங்கப்படுத்தினா?
இவ்வளவு நாளா நீங்க ரெண்டு ஒரு நடத்தின நாடகம் எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துட்டுடி. உங்க வண்டவாளையம் எல்லாம் தண்டவாளம் யாரிட்டுடி? இங்க பாருங்க, சும்மா எடுத்து பேசுற வேலையில வச்சிராதீங்க. அத்தா, எவ்வளவு திமிரு இருந்தா எங்க அக்காவே கை நீட்டி அடிச்சிருப்பீங்க. வாய் மூடிட்டு நில்லு பாத்தீங்க, இல்லனா அடுத்த அடியும் மிதியும் உனக்கு தான் கிடைக்கும். போதுமாட்டி, உங்க ரெண்டு பேருக்கும் போதுமா? உங்க அண்ணனை வச்சு என்ன அடிக்க வச்சிட்டீங்களே, நீங்க ரெண்டு நல்லா இருப்பீங்களாட்டி? இல்லாதது பொல்லாதே சொல்லி கொடுத்து ஒரு குடும்பத்தை பிரிக்க பாக்குறீங்களாட்டி? நீங்க எல்லாம் குடும்பத்தோட நல்லா இருப்பீங்களா? ஒத்துமையா இருப்பீங்களா? வாய் மூடிட்டு வாய் பாத்துருவேன். யார பாத்தீங்க என்ன பேசுறேன்னு? என் தங்கச்சி மாதிரி ரெண்டு பேரும் என்னைக்கு நல்லதாண்டி இருப்பாங்க. உங்க ரெண்டு பேருக்கும் தான் புத்தி நாசமான புத்தி. நீங்க ரெண்டு பேரும் என்னென்ன வேலையை பார்த்து என்னை ஏமாத்திருக்கீங்க. என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நானே என் தங்கச்சியை எதுக்கு உங்களை ஏமாத்த போறோம்? தாண்டி எதுவும் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்குதியோ? பணம் உனக்கும் உன் தங்கச்சியும் தேவை பணம். அப்படிதானேடி? என்னல்லதா முழிச்சிட்டு இருக்கியா? உங்க அக்கா கல்யாணம் முடிஞ்சு வந்த ஆரம்பத்துல நல்லாதான் இருந்தா. ஆனா அவளை இப்படி எல்லாம் மாத்தினதுக்கு முதல் காரணமே நீதான். அத்தானா? அத்தான் உன் அக்காவுக்கிட்ட இல்லாததும் பொல்லாததும் சொல்லி கொடுத்தது நீதானே. அப்படிதாண்டி யாசுவேன். என் குடும்பத்தை இப்படி கலைச்சு விட்டாயில, அவளா அப்படிதான் யாசுவேன். நீ உன் அக்கா தங்கச்சி கூட எல்லாம் ஒத்துமையா இருக்கணும். ஆனா நான் என் தங்கச்சி மார கூட ஒத்துமையா இருக்க கூடாது. அப்படிதான்டி. ஒரு நாள் என் தங்கச்சி தங்கராணி 500 ரூபாய் என்கிட்ட கேட்டா, அதை நான் கொடுத்துட்டேனா. அத உன் தங்கச்சி இல்லாத பாத்துட்டா. பாத்துட்டு உன்கிட்ட என்ன வந்து சொன்னா? சொல்லலதா, எனக்கு எதுவும் தெரியாது நினைச்சிட்டு இருக்குதியோ? இக்கா உன் சம்மந்திகாரி அத்தாங்கிட்ட இருந்து 500 ரூபாய் வாங்கிட்டு போயிட்டா. நீ இப்படியே விட்டுட்டே இருந்தா தன் கையில உள்ள காசு எல்லாம் அவங்களுக்கே கொடுத்துருவாரு. நீ கொஞ்சம் உஷாரா இருன்னு சொன்னியா இல்லையா? சொல்லலதா? என்ன அது இதுன்னு போயிட்டு கிடைக்க? சொல்லு வாய திறந்து. ஒரு 500 ரூபாய்க்கே இந்த பேச்சு பேசிருக்கீங்களே அக்காவும் தங்கச்சியும். உன் தங்கச்சிக்கு நீ எவ்வளவு பணம் கொடுத்திருப்ப எனக்கு தெரியாம? இங்க பாருட்டி, இவ்வளவு நாளா நீ என் காதுல பூ சுத்தினதெல்லாம் போதும். என்கிட்ட என்ன சொன்ன? உங்க தங்கச்சிக்காரி வீடு தேடி வந்து என்கிட்ட ரூபாய் கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. நான் அவ்வளவு பணம் கொடுத்தேன் இவ்வளவு பணம் கொடுத்தேன்னு என்கிட்ட ஒரு லிஸ்ட் எழுது தந்தியேட்டி. அந்த பணம் எல்லாம் கொடுத்தது நீ ஏன் தங்கச்சிக்கு இல்ல, உன் தங்கச்சிக்காகும். ஆனா நீ என்கிட்ட என்ன சொன்ன? தங்கராணி வாங்கிட்டு போனா. எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. நைசா இங்க இருந்து போயிருவோமா? கொஞ்சம் பேசாம இருடி, எதையாவது சொல்லி சமாளிப்போம். எனக்கு எதுவும் போய் சொல்லணும்னு அவசியம் இல்ல. உங்க தங்கச்சி தங்கராணி தான் என்கிட்ட எல்லா பணத்தையும் வாங்கிட்டு போனா. ஓ அப்படியா? அப்படின்னா என் தங்கச்சி முகத்தை பார்த்து சொல்லு பாப்போம். எவ்வளவு பணம் அவ வாங்கிட்டு போனா, நீ எவ்வளவு பணம் கொடுத்தன்னு? நான் நிக்கல, அவ முன்னாடி சொல்லிட்டி. சொல்லு, வாயை திறந்து சொல்லு, எவ்வளவு பணம் அவ கையில கொடுத்தன்னு. அந்த தங்கச்சிக்கு எனக்கு தெரியாம எவ்வளவு பணம் கொடுத்தன்னு நான் சொல்லட்டா? ஒரு நாள் என் தங்கச்சி புருஷன் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு நம்மள பாக்கக்கு. ஆனா அந்த சமயம் உன் தங்கச்சிக்கு நீ கட்ட ரூபாய பீரோல இருந்து எடுத்து கொடுத்ததா என் மச்சானாரு பாத்துட்டாரு. அப்படிதானேட்டி? ஆனா நீ அவரு கையில 1000 ரூபாய் கொடுத்து அவர்கிட்ட என்னட்டி சொல்லிருக்க? தங்கச்சிக்கு பணம் எடுத்து கொடுத்தத நீங்க பாத்துட்டீங்க. இந்த விஷயத்த என் வீட்டுக்காரர்கிட்டயும் உங்க பொண்டாட்டி தங்கராணிட்டையும் சொல்லிடாதீங்கன்னு சொன்னியேட்டி. அடி ஆத்தாடி, என்ன வேலையெல்லாம் பாத்திருக்காங்க. அட கூறு கட்டவனே, 1000 ரூபாய் தந்தா குடிச்சிட்டு அது வயித்துல போட்டுப்பேன்னு பார்த்தா என் மாப்பிள்ளையும் உன் பொண்டாட்டின்னு போய் சொல்லிருக்கீங்க எல்லாத்தையும். நான் புருஷனுக்கு இப்ப எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அப்புறம் என் போன் எடுத்து என் தங்கச்சி நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருக்க. உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கண்டி? என்ன அடிச்சு கொல்லுங்க, என்ன அடிச்சு கொல்லுங்க, அதானே உங்களுக்கு நிம்மதி. ஆமாட்டி, செய்யறதெல்லாம் வேண்டாத வேலை. அதை நான் திருப்பி கேட்ட அடிச்சு கொல்லுங்க நான் போய் சொல்றேன். திமிரு எடுத்தவள, இன்னைக்கு காலையில உன் தங்கச்சி எவ்வளவு பணம் கொடுத்தா? இங்க பாரு, உங்க அக்காவுக்கு விழுந்த அற உனக்கு விழணுமா? யாரு சொல்லி இருந்தாலும் நான் நம்பி இருக்க மாட்டேன். நான் 2 கண்ணாலே பார்த்தேன். ஆபீஸ் கிளம்புறேன்னு சொன்னேன்ல, அந்த நேரம் உன் அக்கா உன் கையில கட்டுக்கட்டா பணத்தை கொடுத்த நான் பார்த்தேன். சொல்லுடி, உன் தங்கச்சி கையில நீ கட்டுக்கட்டா பணத்தை கொடுத்தியா இல்லையா சொல்லு. நான் வெள்ளன்னு பாத்துட்டே தாண்டி நின்னேன். நான் வீட்டுக்குள்ள வந்ததும் உன் தங்கச்சி பணத்தை மறைச்சா. என் தங்கச்சி நம்பர் நீ பிளாக் பண்ணிட்டானா? என் தங்கச்சி என் கூட பேசவே மாட்டாளோ? என்ன இல்ல ஐடியா இல்ல அக்காவும் தங்கச்சி போட்டிங்கட்டி. எந்த நேரம் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்தாலும் தங்கராணி தங்கச்சி அப்படி இப்படின்னு எந்த நேரம் அவளே குறை சொல்லிட்டே தாண்டி இருப்பா.
அவ என்னை இப்படி பேசிட்டா, ஊரு ஃபுல்லா என்ன இப்படி எல்லாம் பேசுறான்னு எப்படி எல்லாம் அவ மேல பழிய போட்டா. இவ்வளவு நாளா உன் பேச்சையெல்லாம் கேட்டு நான் பைத்தியக்காரனா இருந்திருக்கேன்டி. என் மாப்பிள்ளைய என்கிட்ட வந்து சொன்னான், அந்த நேரம் கூட நான் நம்பல. இப்ப நான் கண் கூட பாத்துட்டேன் இல்லட்டி. அப்பதாண்டி தெரிஞ்சுக்கிட்டேன் உங்க ரெண்டு பேரும் பற்றி. எவ்வளவு திமிர் இருந்தா எங்க குடும்பத்தையே பிரிக்கணும் நீங்க ரெண்டு பேரும் பிளான் போட்டிருப்பீங்க. என்ன ரெண்டு பேரும் சொன்னீங்க? என் தங்கச்சி ரெண்டு பேரையும் நடு ரோட்ல விட்டு நாக்க புடுங்குற போல 4 கேள்வி கேளுங்கண்ணா. அந்த கேள்வியெல்லாம் உங்க ரெண்டு பேர்ட்டையும் கேட்க இல்லட்டி. வாய் திறந்து பதில சொல்லுங்க. எதுக்கு எங்க குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க?